இங்கே சென்னை மாநகர மக்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட வேலைக்கு செல்லக்கூடியவர் பல பேர் இருக்கின்றார்கள். மாத சம்பளம் வாங்கிட்டவர் பல பேர் இருக்கின்றார்கள். பெரும்பாலும் அப்படித்தான் இந்த மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள். ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. எனக்கு அரிசி விலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்கிறது பச்சரிசி. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 45 ரூபாய், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்கின்றது. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 30 ரூபாய்க்கு வித்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்கிறது. கடல் எண்ணெய் 1 கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 130 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் 200 ரூபாய்க்கு விற்கின்றது. நல்லெண்ணெய் 1 கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 250 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு 500 ரூபாய்க்கு விற்குது. துவரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 74 ரூபாய், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 120 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தப்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 79, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 120. ஆக இப்படி உணவுப் பொருட்களுடைய விலை மின்னை முற்றுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு, செலவு அதிகம், வரவு குறைவு. அதனால் மக்கள் படுகின்றார்கள் துன்பம். அதை பத்தி எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது இந்த உணவுப் பொருளை கட்டுப்படுத்த விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று அதற்கென்று 100 கோடி ரூபாய் கூட்டுறவு அமைப்பிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எந்த உணவுப் பொருள் விலை ஏறியதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே கொள்முதல் செஞ்சு தமிழகத்தை கொண்டு வந்து கூட்டுறவு அமைப்பின் மூலமாக அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.